7th எபிசோட் கூட போயிடலாம். கக்காஷி டீம் டாஸ்னா கூட்டு போட்டில் போயிட்டுருக்காங்க. கக்காஷி கேட்குறான், எதுக்கு உங்களை அந்த சின்ன பீஸ்லாம் துரத்துறாங்க? டாஸ்னா சொல்கிறான், கேட்டோன்னு ஒரு ஆள் இருக்கான், அவன் ஒரு பணக்காரன், அவன் வந்து எங்கள் ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற பிரிட்ஜை உடச்சிட்டான், நான் ஒரு பிரிட்ஜு கட்டுறவேன், நான் அடிக்கிறதுக்காக ஆள் அனுப்பிச்சிருக்கான். போட்டில் வர்றவன் அவங்கள விட்டு போயிடுறான். டாஸ்னா சொல்கிறாரு, என்னை பாதுகாத்து கூட்டின்னு போனேன். கக்காஷி யாராவது வராங்களா பார்த்துட்டு நருட்டோ எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி சீன் போடுறான். ஆனால் கக்காஷி யோசிக்கிறான், இங்கே யாரோ உண்மையிலே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கக்காஷி ஒரு கத்தி அப்படியே பறக்குது. என்னன்னு பார்த்தா ஜாபுசா வந்துட்டான். ஜாபு சொல்கிறான், கக்காஷி தி காப்பி நிஞ்சா அப்படின்றான். நருட்டோ வந்து அட்டாக் பண்ண போகிறான். கக்காஷி சொல்கிறான், நீ அட்டாக் பண்ணாத, இவன் ரொம்ப செம்மையான ஆள், இவனெல்லாம் அடிக்க முடியாது. இது ஜாபுசா சொல்கிறான், ஓ இதான் ஷரிங்கண்ணா அப்படின்றான். சாசுகே சொல்கிறான், இதை கற்றுக்கிட்டா நெஞ்சிச்சு கெஞ்சிச்சு மாதம் யூஸ் பண்ணலாம். சாபுசா வந்து ஃபுல்லாக ஸ்னோவெல்லாம் போட்டு மறைக்கிறான். அப்புறம் தான் பார்த்தா கக்காஷி தி காப்பி நிஞ்சாக்கு 1000 ஜூட்சு தெரியும்னு அவன் லீக்கில் இருக்கான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சாசுகே நினைக்கிறான், இவன் சும்மான ஆள் கிடையாது போல கக்காஷி அப்படின்னு நினச்சோன்னு இப்போ 2 பேரும் சண்டை போட தயாராக இருக்காங்க. இப்போது நருட்டோ சாசுகே சாக்குறா 3 பேருமே டாஸ்னாவை போய் இது ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா டாஸ்னா வந்து வந்துட்டா, இது சாபுசா வந்து டாஸ்னா கிட்ட வந்துட்டா. கக்காஷி கத்தியை கூட வச்சு குத்திட்டான். இன்னும் பார்த்தா அது வாட்டர் குளஞ்சு வச்சு கக்காஷியை வெட்டி வீசிட்டான். இன்னும் பார்த்தா கக்காஷி வாட்டர் குளஞ்சு வச்சு போட்டிருக்கான். அப்புறம் பார்த்தா தலைவன் பின்னாடி கத்தியை வச்சுட்டு மாசாக நிற்கிறான் கக்காஷி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ்.